இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நாங்கள் வந்து டோர் ஃப்ரேம் வந்து பிளேஸ் பண்றோம். இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி இந்த இடத்துல கிராக் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது உடைக்கிறதுனால வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். நம்ம எல்லாரும் வீடு கட்டும் போது சின்ன சின்ன கிராக்ஸ் வந்து பார்த்துருப்போம். பட் இந்த கிராக்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? இன்னைக்கு லைவா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பனா தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா போடுற இந்த மாதிரி லைவ்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு எங்களோட ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நாங்கள் வந்து டோர் ஃப்ரேம் வந்து பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸிங்க்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே இங்கே ஒரு காடி இருக்கும், செவுத்துல இந்த இடத்துல உடைச்சு உள்ள வச்சு பதிச்சுட்டு பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம ஆல்ரெடி கிரானைட் பீடிங் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைட்ல இந்த கிரானைட் பீடிங் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, இதுலேருந்து எதுவும் லோடு போகக்கூடாது, மழை பெஞ்சா தண்ணி பட்டா அந்த தண்ணி சீப்பேஜ் எதுவும் ஆகக்கூடாது, டெர்மைட் அட்டாக் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரானைட் பீடிங் இருக்கிறதுனால நம்மளால இந்த காது மாதிரி இந்த இடத்துல எடுத்து உடைச்சு வைக்க முடியாது. ஃப்ரேமை வச்சுட்டு இதுல ஸ்க்ரூ பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ல இந்த இடத்துல கிராக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து வைப்ரேஷனால ஃபார்ம் ஆகுற கிராக்ஸ். ஸோ இந்த மாதிரி வைப்ரேஷனால வர கிராக்ஸ் வந்து நம்ம பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பிளாஸ்டரிங் பண்ணி பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து கட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது உடைக்கிறதுனால வைப்ரேஷன்ல பில்டிங்ல கிராக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு உண்டான ஒரே வழி, எல்லா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லா பிளம்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே ஃபைனலைஸ் பண்ணி வைக்கிறது தான். நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்தணும்னா இந்த மாதிரி வால் கட் பண்ணும்போது, வால் சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மாதிரி கிராக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வைப்ரேஷனால வர கிராக்ஸால நம்ம பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த வைப்ரேஷனால இந்த ஜாயிண்ட்ல வந்து சின்ன சின்ன கிராக்ஸ் வரும், 100% வரும். நம்ம வராம இருக்கணும்னா ப்ரீ பிளான்டா பண்ணணும். பட் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஃப்ரேம் வைக்கிற இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து க்ளோஸ் பண்ணி கிராக் ஃபில்லிங் பட்டி பார்த்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் எங்க சேனல்ல போறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.